ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 10ல வந்து எக்கனாமிக்கல் யூஸ்ஃபுல் பாட்னியில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் தான் வந்து இன்னையோட நம்மளோட இதாக வந்து இருக்கு. என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது நிறைய விதமான வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய விதமான விட்டமின் கண்டென்ட், மினரல் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே வந்து அடங்கியதான் வந்து என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ்ல வந்து இருக்கு. இந்த வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் வந்து வெஜிடபிள்ஸ் சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து லேடி ஃபிங்கர் தான் வந்து சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக லேடி ஃபிங்கர் சொல்கிறாங்க. எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் பற்றி நமக்கு தெரியும், எல்லா விதமான வெஜிடபிள்ஸையும் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிட்டோம். லேடி ஃபிங்கர் பொறுத்த வரைக்கும் எங்கே இதானுச்சு அப்படின்னா இது வந்து ஆர்ஜின் ஆனது, இதோட ஃபேமிலி வந்து மேல்வேசின்னு சொல்கிறாங்க. இது ஆர்ஜின் ஆனது வந்து அஸ்ஸாம், மகாராஷ்டிரா, குஜராத் அந்த பிளேசஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேடி ஃபிங்கர் வந்து ஆர்ஜின் ஆனிச்சு, அது தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து இந்த வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அதோட இதை வந்து ஸ்லைஸாக லேடி ஃபிங்கர் அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர் ஷேப்ஸ்லாம் அந்த இது இருக்கும். அதில் வந்து உள்ளே வந்து நிறைய விதமான மணிகள், முத்துக்கள் இந்த இதெல்லாம் இது இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த இது வந்து டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு, செமிக்கிறதுக்கு, டீஹைட்ரேட் பண்ணி விடுறதுக்கு, டீஹைட்ரேஷன் பண்ணி விடுறதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த வெண்டைக்காய் வந்து நல்ல ஒரு இதாக வந்து இதுக்கு இதாகுது. இது வந்து கிடைக்கும் போது இது என்ன பண்ணுறாங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து நல்லா பதப்படுத்தி வச்சு அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த வெண்டைக்காய் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வெட்டி பதப்படுத்தி வைக்கிறதுக்கு. அடுத்து வந்து ஃப்ரூட்டில் வந்து நிறைய விதமான ஃப்ரூட் வந்து நிறைய விதமான விட்டமின்ஸாக இருக்கட்டும், நிறைய விதமான ஃபைபர் கண்டென்ட்ஸ் எல்லாமே அடங்குறது தான் வந்து ஃப்ரூட்டு. அந்த ஃப்ரூட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேங்கோ அப்படிங்கும் போதே நம்மளுக்கு நாக்கு எல்லாமே டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த மேங்கோவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியாவோட நேஷனல் ஃப்ரூட் எது அப்படின்னா மேங்கோ. இதோட ஃபேமிலி வந்து அனகாடியேசின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க ஆர்ஜின் ஆனிச்சு அப்படின்னா சவுத் ஏஷியா, பர்மா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியால தான் வந்து இது என்னாச்சு அப்படின்னா ஆர்ஜின் ஆனிச்சு. இது வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அடுத்தடுத்து இது மாம்பழத்துல வந்து நிறைய விதமான பேர் சொல்லுவோம். மல்கோவா, பங்கனப்பள்ளி, ஒட்டு, குண்டு மாங்காய், மல்கோவா, நீலம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காலே வந்து நிறைய விதமான இது சொல்லுவோம். இதில் வந்து ஊறுகாயும் போட்டு வச்சுக்கோம். சில பேர் வந்து இதை தின்பண்டமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இதுலேயே வந்து நிறைய விதமான இது வந்து இந்த இதுலேயே வந்து மேங்கோவை பொறுத்த வரைக்கும் இதோட யூசஸில் வந்து நிறைய விதமான இது வந்து இதாகுது. இதை வந்து நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், இது வந்து எப்படி எடுத்துக்கலாம், எப்படிலாம் இது பண்ணிக்கலாம், என்னெல்லாம் சாப்பிட்டா எப்படிலாம் ஹார்ட் பேஷண்ட்ஸ் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த இதுக்கு சீசனுக்கு ஏற்றாப்புல அந்தந்த எந்த ஃப்ரூட்டு விற்கிதோ அந்த இதெல்லாம் என்ன பண்ணிடணும், வாங்கி சாப்பிடணும். ஏன்னா வந்து அந்த விதமான சத்துக்கள் அந்த சீசனுக்கு ஏற்றாப்புல நிறைந்து கொடுக்கக்கூடியது வந்து அந்த ஃப்ரூட்டில் வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அடுத்து வந்து நட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கொட்டைகள். அந்த என்ன பழத்து மேலே கொட்டை உள்ளது வந்து முந்திரின்னு சொன்னாங்க. இந்த முந்திரி வந்து கிபி 16ஆம் நூற்றாண்டில் வந்து மாலுமிகள் மூலியமா, போர்த்துகீசிய மாலுமிகள் மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா சீனாலேருந்து கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பழம் வந்து இன்ட்ரோ ஆனிச்சு. இந்த முந்திரி கொட்டையை வந்து தின்பண்டமாக யூஸ் பண்ணுவோம். நிறைய விதமான இதுக்கு வந்து அரைச்சி அதோட பேஸ்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கும் அந்த இது முந்திரி இதை வந்து சாரை வந்து நிறைய விதமான இனிப்பு இதுகளுக்கு வந்து குழம்புக்கு வந்து அந்த புழிஞ்சு ஊற்றுறத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சுகரை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான லைக் பண்ணுறது வந்து சுகர் கண்டென்ட் உள்ளது தான். ஸ்வீட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து லைக் பண்ணுவோம். அந்த லைக் பண்ணுறதுலையுமே வந்து அந்த சுகர்லையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விதமான சுகர் கண்டென்ட் வந்து இந்த கரும்புலேருந்தோ இந்த பனை இதுலேருந்து பிளாம் ட்ரீலேருந்து இது பண்ணுறாங்க. சுகரை பொறுத்த வரைக்கும் சுகர் கண்டென்ட் வந்து பேப்பேசின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாம்ட்ரியா அங்கே வந்து அரிகேசிய ஃபேமிலி. இது ஸ்டேட் 3 வந்து என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட்டு மரம் எது அப்படின்னா பனை மரம் தான். அந்த இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுகரை பொறுத்த வரைக்கும், கரும்பு பொறுத்த வரைக்கும் வெள்ளை சர்க்கரை வந்து கரும்புல வந்து ரெடி பண்ணுறாங்க. கருப்பட்டி அப்படிங்கிறத வந்து என்னன்னா பனை இதில் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ வந்து கருப்பட்டி அந்த இதில் தான் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக அதில் தான் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பட்டி இதில் தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருப்பட்டியை யூஸ் பண்ணுறதுல வந்து அடுத்தடுத்து மூவின் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த கருப்பட்டி காஃபி, அந்த கருப்பட்டி இதில் இந்த சுக்குமல்லி காப்பி இந்த இதெல்லாம் போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்ல விதமான நம்ம வந்து சீனி இந்த சர்க்கரை இது மாதிரி கலப்படம் இது போடுறதுக்கு கருப்பட்டி இது பண்ணோம்னா நிறைய விதமான சத்துக்களும் வந்து என்ன இருக்குது அதில் அடங்கியிருக்கு. ஸ்வீட் வந்து அதிகப்படியான ஸ்வீட் வந்து நம்ம உடம்புல இருந்து தங்காது, அதுக்கான வந்து அதுலேருந்து ஃபேட் கண்டென்ட் வர்றது வந்து நம்மளுக்கு வராது. ஆயில் சீடை பொறுத்த வரைக்கும் ஆயிலான ஃபுட் வந்து ஏன் டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இதில் கிரவுண்ட்நட் ஆயில், பீனட் ஆயில்னு சொல்லிட்டு 2 இருக்குது. கிரவுண்ட்நட்னா நிலக்கடலை, பீனட்னா அந்த கிரவுண்ட்நட் பீனட் வந்து அந்த இதுலேயே தான் அந்த கிரவுண்ட்னட்னு சொல்லுவாங்க, பீனட்னு சொல்லுவாங்க. சீசம் அப்படின்னா எள்ளு.
இந்த கிரவுண்ட் வந்து மண்ணுக்கடலேருந்து வர நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, அந்த கடலையை பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய விதமான இது வந்து அதில் வந்து சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கும். அது நிலக்கடலையாக சாப்பிடுவோம், அது தின்பண்டமாகவும் சாப்பிடுவோம். அதுலேருந்து எண்ணெய் முத்துனது வந்து எண்ணெயாகவும் எடுப்போம். எள்ளும் அது மாதிரி தான். எள்ளு வந்து என்ன அப்படின்னா ஒரு செடியிலேருந்து வளரக்கூடியது. அந்த செடியில வந்து அது காய் வந்து அந்த காய்க்குள்ளேருந்து வந்து உதறி எடுக்கிறதா வந்து எள்ளு. அது வந்து நல்லெண்ணெய் ஆட்டுவோம். இது வந்து என்னன்னா அதிகப்படியான கொழுப்பு கண்டல் உள்ளது. நம்ம உடம்புல வந்து நல்லெண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியுமே அதில் இருக்குது. ஆனால் கொழுப்பு கண்டலும் ஃபேட்டும் வந்து அதிகமாகவே இருக்குது. பேவரேஜ் அப்படின்னா காஃபி ஏன் வந்து அதிகப்படியாக குடிக்கிறோம் அப்படின்னா, அந்த காஃபியை பொறுத்தவரைக்கும் அதை எங்கே ஆர்ஜின் ஆச்சு, மைசூர், கர்நாடகா, தமிழ்நாடு அடுத்தடுத்து வந்து இந்த காஃபி வந்து ஆர்ஜின் ஆனிச்சு. காஃபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம காஃபி எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இல்லை வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து என்ன டயர்டாகி வருவாங்க, அவங்க பிரிஸ்காக இது பண்ணுறதுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி குடிப்பாங்க. அதே மாதிரி ட்ராவல் வந்து நைட் டைம் வந்து கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டுறவங்க வந்து அந்த இதை எடுத்துக்கிறது எதுக்குன்னா, நரம்பு மண்டலம் வந்து சுறுசுறுப்பு கொடுக்குறதுக்கு வந்து இந்த காஃபியில் வந்து அதோட ஆலக்காய்கள் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால, காஃபியின் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆலக்காயில் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால அடுத்தடுத்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து சுறுசுறுப்பு கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காஃபி குடிச்சு ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து நம்ம பானம் குடிக்கிறதா இருக்கட்டும், கண்ணை விழிச்சு என்னென்ன வேலை செஞ்சாலும் இந்த காஃபி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இதில் வந்து எப்படி வந்து சுவையூட்டி நம்ம சாப்பிட்றதுல வந்து எப்படி வந்து மனமூட்டுது சுவையூட்டுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சுவையூட்டி மனமூட்டியை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ.